Hi friends, இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பைசப் ஒர்க் அவுட்ஸ். எந்த ஒர்க் அவுட்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்ட்ரெச்சஸில் என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ்ன்னு பாருங்கள். ஒரு 4 ஸ்ட்ரெச்சஸ் தான், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள். ஓகே, இப்போ ஸ்ட்ரெச்சஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் பைசப்ஸ் போகிறதால வார்ம் அப் பார்த்தீங்கன்னா புல்லப்ஸ் வந்து இந்த மாதிரி பிடிச்சி போடணும், சரிங்களா? அப்போ உங்களுக்கு பைசப்ஸுக்கும் ஒரு ஆக்டிவ் ஆகும். தென் ஃபஸ்ட்டு நான் EZ பாரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து 3 செட்ஸ் போடுவேன். 15, 12, 10 ஒரு செட்டுக்கும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ இது என்னுடைய மெத்தடு. நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட், செகண்ட் செட் நான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட்டு தம்பிள் ஹேமர் கர்ல். ஹேமர் ஓகேங்களா? இது வந்து ஆல்டர்னேட்டாகவும் போடலாம், டபுளாக போடலாம். நான் டபுளாக போடுறேன். பாருங்கள், ரொம்ப ஷோல்டர் ஹைட்டுக்கும் கொண்டு போகக்கூடாது, ஷோல்டர்லேயும் உங்களுக்கு எஃபெக்ட் போகும். நெக்ஸ்ட்டு கேபிள் கர்ல். இது சிங்கிள் ஹேண்டில் போடுறது. இது நல்ல எஃபெக்ட் இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. சேம் எல்லாமே நான் வந்து 3 செட்ஸ் போடுவேன். 15, 12, 10 கவுண்ட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். மேக்ஸிமம் உங்களோட எவ்வளோ வெயிட் புஷ் பண்ண முடியுமோ அது 3rd செட் போடுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆல்டர்னேட் தம்பிள் கர்ல்ஸ். சேம் எல்லாமே 3 செட்ஸு. ஒரு செட்டுக்கும் 40 to 45 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கேபிள். இதில் வந்து டபுளில் போடுறேன். இது கரெக்டாக உங்களுடைய பைசப்ஸ் தான் மூவ்மெண்ட் ஆகணும், ஷோல்டர்லாம் மூவ் பண்ணக்கூடாது. லாஸ்ட் ஒர்க் அவுட் கான்சன்ட்ரேஷன். பாருங்கள், நான் கான்சன்ட்ரேஷன் எப்படி தம்பிள்ஸ் பிடிச்சிருக்கேன், தைஸில் வந்து எங்கே நான் வச்சுருக்கேன்னு பாருங்கள், ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது. சேம் இதுவும் 3 செட்ஸ் போடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு சப்போர்ட் வேணுன்னா இந்த கையில் சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.